அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஹைக்ரீவர் டிஎன்பிசி அகாடமி. இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, இந்திய 5 திட்டங்களின் சாதனைகள் பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஐந்தாண்டு திட்டங்கள் வாயிலாக பொருளாதார திட்டமிடலை மேற்கொள்ளும் முறை ரஷ்யாவிடமிருந்து முன்னாள் சோவியத் ரஷ்யா தருவிக்கப்பட்டது. இதுவரை இந்தியா 12 ஐந்தாண்டு திட்டங்களை செயல்படுத்தியுள்ளது. 12ஆம் ஐந்தாண்டு திட்டமே 2012 to 2017 இறுதியான ஐந்தாண்டு திட்டம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்திய அரசு ஐந்தாண்டு திட்டங்களை நிறுத்திவிட்டு அதற்கு பதிலாக நிதி ஆயோக், நேஷனல் இன்ஸ்டிடியூஷன் ஃபார் டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா மூலம் திட்டமிட முடிவு செய்துள்ளது. முதல் ஐந்தாண்டு திட்டம் 1951 முதல் 1956 வரை. இது ஹாரே டாமர் மாதிரியை அடிப்படையாக கொண்டது. இதன் முதன்மை நோக்கம் நாட்டின் வேளாண்மை முன்னேற்றம் ஆகும். இத்திட்டம் 3.6% வளர்ச்சி வீதத்துடன் வெற்றி பெற்றது. இரண்டாம் ஐந்தாண்டு திட்டம் 1956 முதல் 1961 வரை. இத்திட்டம் பிசி மகளனோபிஸ் மாதிரியை அடிப்படையாக கொண்டது. இதன் முதன்மை நோக்கம் நாட்டின் தொழில் முன்னேற்றத்தை மேம்படுத்துவதாகும். இத்திட்டம் 4.1 வளர்ச்சி வீதத்துடன் வெற்றி பெற்றது. மூன்றாவது ஐந்தாண்டு திட்டம் 1961 முதல் 1966 வரை. இத்திட்டம் காட்கில் திட்டம் என்றும் அழைக்கப்பட்டது. இதன் முதன்மை நோக்கம் சுதந்திரமான பொருளாதாரம் மற்றும் சுய முன்னேற்ற நிலையை ஏற்படுத்துதல் ஆகும். சீன இந்திய போரின் காரணமாக இலக்கு வளர்ச்சியான 5.6% அடையவில்லை, தோல்வியடைந்தது. திட்ட விடுமுறை காலம் 1966 முதல் 1969 வரை. இந்தியா பாகிஸ்தான் போர் மற்றும் மூன்றாவது ஐந்தாண்டு திட்டத்தின் தோல்வியே இத்திட்ட விடுமுறைக்கான முதன்மை காரணமாகும். இக்காலகட்டத்தில் ஓராண்டு திட்டங்கள் உருவாக்கப்பட்டு வேளாண்மை, வேளாண் சார் துறைகள் மற்றும் தொழில் துறைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டது. நான்காம் ஐந்தாண்டு திட்டம் 1969 முதல் 1974 வரை. இத்திட்டத்தில் 2 முக்கிய நோக்கங்கள் நிலையான வளர்ச்சி மற்றும் தற்சார்பு நிலையை அடைதலாகும். இத்திட்டம் அதன் இலக்கினை 5.7% வளர்ச்சியை எட்டாமல் 3.3 வளர்ச்சியை மட்டுமே பெற்று தோல்வியடைந்தது. ஐந்தாம் ஐந்தாண்டு திட்டம் 1974 முதல் 1979 வரை. இத்திட்டத்தில் வேளாண்மை, தொழில்துறை மற்றும் சுரங்க தொழிலுக்கு முன்னுரிமை வழங்கப்பட்டது. ஒட்டுமொத்தமாக நோக்குகையில் இலக்கு வளர்ச்சியான 4.4% விட அதிகமாக 4.8% வளர்ச்சி பெற்று இத்திட்டம் வெற்றி பெற்றது. இத்திட்டத்திற்கான முன் வரைவு டிபி தார் அவர்களால் தயாரிக்கப்பட்டது. இத்திட்டம் 1978ஆம் ஆண்டு கைவிடப்பட்டது. வெற்றி பெற்றது. சுழல் திட்டம் 1978 முதல் 1979ஆம் ஆண்டு 1 வருட காலத்திற்காக இச்சுழல் திட்டம் தொடங்கப்பட்டது. இது 5வது ஐந்தாண்டு திட்டத்தை நீக்கிய பிறகு தொடங்கியது.
ஆறாம் ஐந்தாண்டு திட்டம் 1980 முதல் 1985 வரை. இத்திட்டத்தின் அடிப்படை நோக்கம் வறுமை ஒழிப்பு மற்றும் தொழில்துறை தற்சார்பு ஆகும். வறுமை ஒழிப்பு என்பதே இதன் லட்சியம் ஆகும். இது முதலீட்டு திட்டத்தை அடிப்படையாக கொண்டது. இத்திட்டத்தின் வளர்ச்சி இலக்கு 5.2%, ஆனால் 5.7% வளர்ச்சி எட்டப்பட்டது. வெற்றி பெற்றது. ஏழாம் ஐந்தாண்டு திட்டம் 1985 முதல் 1990 வரை. இத்திட்டத்தின் நோக்கம் தன்னிறைவு பொருளாதாரத்தை உருவாக்குதல் மற்றும் ஆக்கப்பூர்வமான வேலைவாய்ப்பை வழங்குதல் ஆகியவற்றை உள்ளடக்கியது. முதன்முறையாக பொதுத்துறைக்கும் மேலாண் தனியார் துறைக்கு முன்னுரிமை வழங்கப்பட்டது. இது தனியார் துறையின் வெற்றியாக அமைந்தது. இத்திட்டத்தின் வளர்ச்சி இலக்கு 5%, ஆனால் 6% வளர்ச்சி காணப்பட்டது. வெற்றி பெற்றது. ஆண்டு திட்டங்கள். மைய அரசில் நிலையற்ற அரசியல் சூழல் நிலவியதால் 8ஆம் ஐந்தாண்டு திட்டத்தை நடைமுறைப்படுத்த இயலவில்லை. எனவே 1990 முதல் 1991 மற்றும் 1991 முதல் 1992 ஆண்டுகளுக்கு 2 ஓராண்டு திட்டங்கள் உருவாக்கப்பட்டன. எட்டாம் ஐந்தாண்டு திட்டம் 1992 முதல் 1997 வரை. இத்திட்டத்தில் வேலைவாய்ப்பு, கல்வி, சமூக நலம் போன்ற மனிதவள மேம்பாடு நடவடிக்கைகளுக்கு முன்னுரிமை கொடுக்கப்பட்டது. இத்திட்ட காலத்தில் இந்தியாவிற்கான புதிய பொருளாதார கொள்கை அறிமுகப்படுத்தப்பட்டது. இத்திட்டத்தின் வளர்ச்சி இலக்கு 5.6%, ஆனால் 6.8% ஆண்டு வளர்ச்சி எட்டப்பட்டது. வெற்றி பெற்றது. ஒன்பதாம் ஐந்தாண்டு திட்டம் 1997 முதல் 2002 வரை. சமூக நீதியுடன் கூடிய சமமான வளர்ச்சிக்கு இத்திட்டத்தில் முக்கிய கவனம் கொடுக்கப்பட்டது. இத்திட்டகால வளர்ச்சி இலக்கான 7% வளர்ச்சி எட்டப்படவில்லை. இந்திய பொருளாதாரம் 5.6% வளர்ச்சியை மட்டுமே அடைந்தது. தோல்வியடைந்தது. பத்தாம் ஐந்தாண்டு திட்டம் 2002 முதல் 2007 வரை. இத்திட்டம் அடுத்த 10 ஆண்டுகளில் தலா வருவாயை 2 மடங்காக உயர்த்த இலக்கு நிர்ணயித்தது. இத்திட்டம் 2012ஆம் ஆண்டில் வறுமை விகிதத்தை 15% குறைக்கும் குறிக்கோளை கொண்டிருந்தது. இத்திட்டத்தின் வளர்ச்சி இலக்கு 8%, ஆனால் 7.2% மட்டுமே எட்டப்பட்டது. தோல்வி அடைந்தது. 11ஆம் ஐந்தாண்டு திட்டம் 2007 முதல் 2012 வரை. இதன் முக்கிய நோக்கம் விரைவான மற்றும் அதிகமான உள்ளடக்கிய வளர்ச்சியாகும். இதன் வளர்ச்சி இலக்கு 8.1%, ஆனால் எட்டப்பட்டது 7.9% மட்டுமே. தோல்வியடைந்தது. 12ஆம் ஐந்தாண்டு திட்டம் 2012 முதல் 2017 வரை. இதன் முக்கிய நோக்கம் விரைவான மற்றும் அதிகமான உள்ளடக்கிய மற்றும் நிலையான வளர்ச்சி ஆகும். இதன் வளர்ச்சி இலக்கு 8% ஆகும். தோல்வியடைந்தது. இது வரைக்கும் நம்ம பார்த்த பிளான்ஸை ஈஸியாக உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற மாதிரி இங்கே கொடுத்துருக்கோம். First plan 1951 to 1956, model Harold Dahmer, focus agriculture irrigation, growth 3.6, but target வந்து 2.1%. Success தான் ஆச்சு first 5-year plan. Second 1956 to 1961, model
Mahalanobis focus heavy industries growth 4.3%, பட் அவங்க டார்கெட் பண்ணது 4.5%. இதுவும் சக்சஸ் தான் ஆச்சு. Third, 1961 to 1966 focus self-reliant agriculture, setbacks, wars and drought, growth 2.8%, but target 5.6%. Failure ஆச்சு. Plan holiday 1966 to 1969. Reason economic crisis. 3 annual plans. Fourth, 1969 to 1971 focus stability green revolution, growth வந்து 3.3%, but target பாத்தீங்கன்னா 5.7%. அதுவும் failure தான் ஆச்சு. Fifth, 1974 to 1979 focus poverty alleviation, growth 4.8%, but target 4.4%. Terminated early by Janata government. இது சக்சஸ் தான் ஆச்சு. Next plan, rolling plan 1978 to 1980, no fixed targets. Sixth, 1980 to 1985 focus liberalization, poverty reduction, growth 5.7%, target வந்து 5.2%. இது சக்சஸ். 7th, 1985 to 1990 focus food work productivity, growth 6%, target 5%. Success. Annual plans 1990 to 1992. Reason political instability. 2 annual plans. 8th, 1992 to 1997 focus LPG reforms, HRD, employment, growth 6.8%, but target 5.6%. Success தாச்சு. 9th, 1997 to 2002 focus growth with justice, growth 5.5%, but target 6.5%. Failure ஆச்சு. 10th, 2002 to 2007 focus double per capita income in 10 years, growth 7.6%, target 8%. Failure ஆச்சு. 11th plan 2007 to 2012 focus inclusive growth 8%, but a target 9%. Failure ஆச்சு. 12th, 2012 to 2017 focus faster sustainable inclusive growth 7.1%, but target 8%. Failure ஆச்சு. இந்த ஸ்லைட்ல வந்து பாத்தீங்கன்னா ஓவரால் அப்ஸ்ட்ராக்ட் கொடுத்திருக்கோம். 12 years plan with year success ஆச்சா failure ஆச்சான்னு சொல்லிட்டு. First year 1951 to 1956 success. Second 1956 to 1961 success. Third 1961 to 1966 failure. Fourth 1969 to 1974 failure. Fifth 1974 to 1979 success. Sixth 1980 to 1985 success. 7th 1985 to 1990 success. 8th 1992 to 1997 success. 9th 1997 to 2002 failure. 10th 2002 to 2007 failure. 11th 2007 to 2012 failure. 12th 2012 to 2017 failure. Thanks for watching. மறக்காம நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.